ஆமா. ஆதியொரு நாளையிலே அந்த ஆதியொரு நாளையிலே அந்த தமிழ்நாடு பதியதிலே நல்ல பாண்டிய நாடு உண்டு நல்ல சீர சோழ நாட்டிலேயோ மன்னர்களும் ஆண்டு வாரா நல்ல முக்குலத்துராட்சி செய்தா ஆட்சி செய்யும் வேளையிலே வேளையிலே ஆட்சி செய்யும் வேளையிலே ஆட்சி செய்யும் வேளையிலே காரணங்கள் நடக்குதையா நடக்குதையா ஆட்சி செய்யும் வேளையிலே அந்த சோழ நல்ல மண்டபத்தில் அகப்பை நல்ல நாடதிலே கடும் பஞ்சம் வந்து நேருதையா நாளி நல்ல உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்கும் பஞ்சம் உலக்கு நல்ல உருண்ட பஞ்சம் உடையவனை தோற்கும் பஞ்சம் தாலி முதல் பிணி வேரை நல்ல தவிட்டுக்கு தான் வெற்ற பஞ்சம் அங்கு தண்ணீர் தான் கிடைத்தாலும் நல்ல கிடைத்தாலும் தவிடு அங்கே கிடையா பஞ்சம் தண்ணீரதுதான் கிடைத்தாலும் கிடைத்தாலும் தவிடு அங்கே கிடையா பஞ்சம் கடும் பஞ்சமது நேருதையா அந்த சோழ நல்ல மண்டலத்தில் அந்த அகப்பை நல்ல நாடதிலே அங்கு லெப்பைமார்கள் ஆண்டு வாரா நல்ல அண்ணல் நம்பி 7 பேர்கள் அந்த பஞ்சத்துடைய கொடுமையினா நாம் பஞ்சமதையே தீர்க்கணுமே நாம் தீர்க்கணுமே என்று 7 பேரும் முடிவெடுத்தார் பஞ்சமதை தீர்க்க வேணும் தீர்க்க வேணும் அண்ணன் தம்பி 7 பேரும் அந்த சோழ மண்டலத்தில் அகப்பை நாடு இருக்குதல்லவா அல்லவா? அந்த அகப்பை நாட்டிலே லெப்பைமார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் வந்து வருகிறார். அந்த லெப்பைமார்கள் வாழ்ந்து வரும் வேளையில் வேளையிலே. கடும் பஞ்சம் ஏற்படுதல்லவா அல்லவா? குடிப்பதற்கு தண்ணீர் இருந்தாலும் இருந்தாலும் அன்ன வருவதற்கு உணவு இல்லை ஆமா தவிடு கிடைத்தாலும் தண்ணீர் கிடையாத பஞ்சமாக இருக்கிறது இருக்கிறது. 7 12 வருடமாக பஞ்சத்தின் கொடுமையினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் லெப்பைமார்கள் அந்த வேளையில் அண்ணன் தம்பி 7 பேர்கள் முடிவெடுக்கிறார்கள் ஏ அண்ணா தமைமார்களே அண்ணா நம்ம பஞ்சத்தை போக்க வேண்டும் அல்லவா ஆமாம் அதனாலே நம் பஞ்சம் போக்க தம்பிமார்கள் 7 பேர் முடிவெடுத்த வேளையில் 7 பேருக்கு உண்டான பொதி மாட்டை கட்டி அந்த பொது மாடு உண்டு பண்ணி அந்த 7 மாடுகளிலும் 7 பேர்களும்
பொதி ஏற்று அகப்பை நாட்டு விட்டு கடந்து வருகிறார்கள். வருகிறார்கள். அகப்பை நாடு விட்டு கடந்தாங்க. ஆ, அந்த அரண்டாங்கி பட்டு கோட்டை வழியாக தாழ்கடல் நல்ல சீர்காழி சிதம்பரமா பாதையாக வருவார்களா நல்ல ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி பாதை கூடி வருவார்களா அந்த 7 நல்ல பெயர்கள் நல்ல திண்டுக்கல் வழியாக நல்ல தென்மதுரை பதியும் விட்டு அந்த திருப்புறகுன்றம் தான் கடல் நல்ல விருதுநகர் சாத்தூரா நல்ல கோவில் பேட்டி வழியாக நல்ல கயத்தாறு கங்கை கொள்ளா வழியாக கயத்தாறு கங்கை கொள்ளா நல்ல பெரிய வழியாக நல்ல குப்பு குறிச்சி வண்டடையில் அந்த அண்ணன் 7 பேரும் சிற்றாறுதான் கடந்து சிவன பேரி வந்தடைந்தார்கள். அந்த சிவன பேரியிலே கொஞ்ச நேரம் அங்க இளப்பாரி விட்டு போவோம் என்று முடிவெடுத்தார் அல்லவா. அந்த இளப்பாரி விட்டு சீவன பேர் இருந்து புறப்பட்டு மறுபடியும் வண்டி வருகிறது. அந்த லெப்பைமார்கள் 7 வண்டியிலே ஒரே வண்டியாக அப்படி 7 வண்டி போட்டி வருகிறான் அல்லவா. வருகிறார் அல்லவா. அப்படி எங்க கடந்து வருகிறா தெரியுமா? எங்க ஐயா? நல்ல பொட்டல் தான் கடந்து பொட்டல் பச்சேரி பாதியாக களியாவூர் வருகிறார்கள். காலாங்கரை கடந்து லெப்பைமார்கள் பல்நாடு கடந்து மியாம்பலி பாதையாக வருகிறார்கள். அங்க 6ஆம் பண்ணை கொங்கராய்குறிச்சி வந்து லெப்பைமார்கள் தாமிரபரணி ஆற்றை கடந்து நல்ல கருங்குளம் வந்தார்கள். கருங்குளம் பாதை கூடி எங்கு வருகிறா? எங்க ஐயா? அந்த தாதன்குளம் ஊரை வந்து அடைந்தார்கள். தாதன்குளம் வந்து லெப்பைமார்கள் 7 பேரும் ஊரில் உள்ள பெரியவர்கள் அழைத்து சொல்லுகிறா, ஐயா பெரியவர்களே எங்களுக்கு சுதந்திர நாடு அகப்பை நாடு. எங்கள் நாட்டிலே கடும் பஞ்சம். பஞ்சத்தை போக்குவதற்காக நாங்கள் 7 பேர் வந்திருக்கிறோம். எங்கள் பஞ்சத்தை போக்குனா நாங்க எந்த நாட்டுக்கு போகலாம்? எந்த நாடு சிறந்த நாடு என்று அந்த பெரியவரிடம் கேட்கும் வேளையில் அப்பொழுது தாதன்குளம் ஊரில் உள்ள பெரியவர் கூறுகிறார், அப்பா லெப்பைமார்களே, செல்வம் செறித்த நாடு எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு ஐயா? நல்லா சொல்ற, காதை கொடுத்து கேட்டுக்கும். கேளுங்க. அது எந்த ஊரு தெரியுமா? எந்த ஊர் ஐயா? அந்த சிவந்திப்பட்டி என்ற சிற்றூர் இருக்கிறதுல. சிவந்திப்பட்டி? சிவந்திப்பட்டின்னு ஒரு சிற்றூர் இருக்கு. ஆமா, இருக்கல்லவா. அந்த செல்வ செழிப்பாக இருக்கும். ஒரு வீட்டுல போய் கதவு தட்டி தண்ணின்னு கேட்டணும் ஐயா, ஆமா உனக்கு பால் மோரே கொண்டு தருவாங்க. அப்படிப்பட்ட செல்வ செழிப்பான நாடு தருவாங்க. ஆமா ஆமா, செல்வ செழிப்பான நாடாக இருக்கும் ஐயா. அங்கு பண்ணையார்மார்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். சிவந்திப்பட்டி ஊருக்கு சென்றால் பட்டினி இல்லாமல் பசியாறலாம். கண்டிப்பாக. நேத்துல இருந்து இன்னும் வரையும் அன்னதானம் எப்படி நடந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்னதானத்தில் எந்தவித குறையும் இருக்காது அல்லவா? இருக்கவே இல்லை. ஆமா, ஊரவர் சிற்றவர் பக்கத்து ஊரு யாருனாலும் வந்து சாப்பிடுறதுக்கு யாருனாலும் வாங்க, எப்பனாலும் அன்னதானம் தந்துகிட்டே இருக்குன்னு. ஆமா ஆமா, காணியார் மடன் அருளால அன்னதானம் நடந்து கொண்டிருக்கு. அந்த தாதன்குளத்தில் இருந்து பன்னியர்மார்கள் கூடுதலாக வசிக்கும் இடம். அங்க போய் பசி ஆறலாம் என்று சொல்லும் வேளையிலே அதற்கு வழி எங்க இருக்கு தெரியுமா? அந்த தாதன்குளம் மடத்து பாதை, மடத்து பாதையாக போனார்கள்.
பட்டினார் கூடும் பட்டி கடல்டு பட்டினி கண்டு அந்த கொடி கோலம் இரண்டு ஊரேயோ சிவந்தி பட்டி தான் அவர்கள் சொல்லுகின்ற வேளையிலே அதே வழியாக இந்த லெப்பைமார்கள் வருவார்களா அந்த சிவந்திப்பட்டி ஊரதிலே வந்து சென்றால் லெப்பைமார்கள் அந்த சிவந்திப்பட்டி ஊரில் உள்ள பெரியவரிடம் கேட்பார்களா ஏ ஐயா ஐயா எங்கள் நாடோ அகப்பை நாடு நாங்கள் கடும் பஞ்சத்தை போக்குவதற்காக வந்து இருக்கிறோம் ஐயா உங்கள் நாடுதான் பஞ்சத்தை போக்குவதற்கு சிறப்பான நாடு என்று தாதன்குளம் ஊர்ல ஒரு பெரியவர் சொன்னார் அதனால் பஞ்சம் பிழைப்பதற்காக உங்க நாட்டை நாடி வந்திருக்கிறோம் ஐயா ஆமா ஐயா என்று சொன்ன உடனே அங்க என்ன கேட்கிறாங்க தெரியுமா என்ன ஐயா பஞ்சம் பிழைப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் அதனால் இங்குள்ள பண்ணையார்கள் வீடு எங்களுக்கு தர வேண்டும் ஏதாவது வீடு இருக்கா தங்கிறதுக்கு ஏகப்பட்ட வீடு இருக்கு ஐயா இருக்கு வீடு இருக்கா என்று விசாரித்தார்கள் அல்லவா ஆமா அதற்கு அந்த பெரியவர் ஊர்ல பெரியவர் யாரு எங்க ஊர்ல பெரியவர் உண்டுல்ல ஆமா பெரியவர் யார் என்று கேட்கும் வேளையிலே ஐயா பெரியவர் யார் தெரியுமா யார் ஐயா அந்த பண்ணையாருமான பெரிய குருவாச்சி பண்ணையாரும் சின்ன குருவாச்சி பண்ணையார் 2 பேர் மட்டும்தான் குருவாச்சி பண்ணையார் சின்ன குருவாச்சி வீட்டிற்கு லெப்பைமார்கள் 7 பேர் வந்தார்கள் 7 பேர்கள் லெப்பைமார்கள் 7 பேரும் பண்ணையாரை பார்த்து பண்ணையாரே ஐயா எங்கள் நாடும் அகப்பை நாடையா கடும் பஞ்சத்தை பிழைப்பதற்காக உங்கள் நாட்டை நாடி வந்துள்ளோம் அதனால் எங்களுக்கு தங்குவதற்கு இடமும் பிழைப்பதற்கு நல்ல ஒரு வழியும் தாருங்கள் என்று லெப்பைமார்கள் கேட்கிறார்கள் நல்ல வழியும் தாருங்க ஐயா அதை கேட்ட பண்ணையார் சிவந்திப்பட்டி ஊரில் இருந்த இடத்தில் வீடு கட்டி கொடுக்கலாம் என்று பண்ணையார் லெப்பையிடம் கூறினார் அல்லவா அந்த லெப்பைமார் 7 பேரும் 7 வீடு கட்டி கொள்ளுகிறார்கள் வீடும் கட்டி தொழுவதற்கு பள்ளி வாசல் கட்டினார்கள் பள்ளி வாசலுக்கென்று ஒரு கிணறும் உண்டு பண்ணினார்கள் உண்டு பண்ணி வாழ்ந்து வரும் காலத்திலே தனக்கென்று பிழைப்பதற்கு ஒரு வியாபாரம் நிச்சயமா செய்யணும் அல்லவா தொழில் வியாபாரம் ஒரு தொழில் ஒண்ணு செஞ்சாதானே வாழ்க்கையை வந்து ஓட்ட முடியும் விரக்தி அடையும் ஐயா தொழில் செய்யாம சும்மா சவனேன்னு சும்மா இருந்துட்டா என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய சாப்பாட்டுக்கு என்ன செய்ய ஒன்னும் செய்ய முடியாது அல்லவா அதனாலே தனக்கென்று பிழைப்பதற்கு ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் வேண்டும் அல்லவா அந்த 7 பேர்களும் எங்கே வருகிறா தெரியுமா நல்ல மேல பாளையம் சென்றல்லவா வியாபாரம் செய்ய வேண்டி 7 நல்ல பொதி மாட்டிலையோ 7 பொதி ஏற்றியல்லோ அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு அங்க சிவண்டி வட்டிகள் வருவார்களா சாணத்தி பரும்பு பாதை 7 லெப்பைமார்கள் அந்த 7 பேர் வரும்போது நல்ல முத்தூருள் அந்த 7 பேர் வரும்போது அவங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரிகிறது என்ன ஐயா முத்தூரில் உள்ள வயக்காடுகளை லெப்பைமார்கள் பார்க்கிறார் அல்லவா அப்படியே லெப்பைமார்கள் பார்க்கிற வயக்காடு எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய வயக்காடு எவ்வளவு பெருசு பார்க்கும்போது முத்தூர் பூமியானது பொன்மயமாக தெரிந்ததால் முத்தூர் உள்ள பெரிய இடத்திலிருந்து ஐயா இந்த நிலங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமானது என்று லெப்பைமார்கள் 7 பேரும் அவர்களும் கேட்டால்லவா அதற்கு லெப்பைமாரிடம் ஊர் பெரியவர் சொல்கிறார் இந்த நிலங்கள் எல்லாம் சிவந்திப்பட்டியை சேர்ந்த பெருவே குருவாச்சி பண்ணையாருக்கும்
சின்ன குருவாச்சி பண்ணையாருக்கும் சொந்தமானது ஐயா ஆமாம் ஐயா என்று பெரியவர் சொன்ன போது சொன்ன போது பெரியவர் சொன்னதை கேட்டார்கள் லெப்பைமார்கள். வியாபாரத்திற்கு செல்லாமல் அந்த சிவந்தி பெட்டியே திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்தார்கள் ஐயா. ஆமா, திரும்பி வந்த போது சின்ன குருவாச்சி பண்ணையாருக்கு சொந்தமானது அல்லவா? ஆமா, பெரிய குருவாச்சி பண்ணையாருக்கும் சொந்தமான நிலம். ஆமா, அப்போ அந்த நிலத்தை நம்ம கேட்டு இந்த நிலத்துல நம்ம ஏதாவது நெற்பயிரை செஞ்சு கண்டிப்பாக நம்ம பொழைச்சு கொள்ளலாமே. ஆமா, என்று தானிட்டு அந்த பெரிய குருவாச்சி பண்ணையார் சின்ன குருவாச்சி பண்ணையார் வீட்டிற்கு சென்று ஏ ஐயா அந்த முத்தூரில் உள்ள நிலங்களை எங்களுக்கு சொந்தமாக தர முடியுமா? கண்டிப்பாக. எனவே அந்த நிலங்களை எங்களுக்கு தருவீர்களானால் தருவீர்கள் ஐயா, நாங்கள் பயிர் செய்து உங்களுக்கு பாட்டம் தருகிறோம் என்று லெப்பைமார்கள் 7 பேரும் சொல்லுகிறார்கள். தாரம் பார்த்து கொடுக்கிறார்கள். குருவாச்சி பண்ணையிடம் கேட்கும் போது பண்ணையார் பயிரிடுங்கோ, நீங்கள் தாராளமாக பயிரிடுங்கோ. ஆனால் பயிரிட்டு பயிர் விளையும் போது அந்த பயிருள்ள பங்கு யார் யாருக்கெல்லாம் சொல்லுதோ அதையும் கேட்டுக்கிடுங்க. பங்கு ஐயா. எங்கள் குலம் தெய்வமாகிய கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிறார். கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதிக்கு ஒரு பங்கும் வெங்கடாச்சலபதிக்கு ஒரு பங்கும் அது நிச்சயமாக நீங்க கொடுத்துட வேணும். கண்டிப்பா. அதற்கு லெப்பைமார்கள் 7 பேரும் மியாம்பலி பள்ளிவாசலுக்கு ஒரு பங்கும் என்று கூறுகிறார்கள். பள்ளிவாசல் மீதி இருப்பதை பண்ணையாருக்கு பாதியும் லெப்பைமாருக்கு பாதியும் என்று முடிவெடுத்தார்கள். அந்த லெப்பைமார் 7 பேரும் ஏறு பூட்டி 7 உழவு உழுதார்கள். அதன் பின் அவர்கள் அதை என்ன விதைத்தார்கள் தெரியுமா? என்னையா? நல்ல எல்லதை தான் விதைத்தார்கள். விதைத்த எள்ளு முளை வீட்டு நல்ல பயிர் தானே தருகின்ற வேளையிலே பார்ப்பார்களா தருகின்ற 7 பேரும் பார்ப்பார்களா. அப்படி எள்ளு பயிர் வெட்டு எள்ளு அப்படியே வளர்ந்து வருது. கதிர் உயர்ந்து உதைந்து அப்படி பயிர் முளை விட்டு பயிர் தருகின்ற நேரம் அல்லவா? எள் விளைந்து இருப்பதை கண்டார்கள் 7 பேர்களும். 7 பேர்களும் கண்டு அந்த எள் பயிர்களை அறுத்து 7 பேர்களாக அடை போட்டார்கள். போர்களாக அடைக்கிறார்கள் அல்லவா? அந்த எள் பயிர் பலன் தருகின்ற போது முன்னால் பேசிய ஒப்பந்தம் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று லெப்பைமார்கள் 7 பேரும் பேசி முடிவெடுத்தார்கள். இவர்கள் எடுக்கின்ற முடிவை யார் கேட்கிறா தெரியுமா? யார் ஐயா? முத்தூரில் வீற்றிருக்கும் கருங்காட்டு ஐயன் காதில் விடுகிறது. அப்படியா? இவர்கள் என்ன செய்கிறார்? நம்மளுடைய இடத்துல வந்து இப்படி நெற்பயிர் செய்து எள்ளி அவர் விளைய வச்சு கதிர் பிடிக்கும் போது என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை சும்மா விடலாமா? விடவே மாட்டார். ஐயனார் காதில் விழுகின்றதல்லவா? காதில் கேட்டவுடன் எங்கிருந்தோ பஞ்சம் பிழைப்பதற்காக வந்த லெப்பைமார்கள் 7 பேரும் இப்படி பங்கு போடுகிறார்களே ஐயா என்று கருங்காட்டு ஐயனார் சாமத்தில் யார கூப்பிடா தெரியுமா? யார் ஐயா? என் காணியால மாடனைத்தா நல்ல மாடனைத்தா நல்ல தானடைத்தார் ஐயனாரோ தானடைத்தா கருங்காட்டு ஐயனாரோ என் மகனே கணியால மாடனும் தானடைத்த நல்ல வேளையிலே நம்மளுடைய பூமியிலே நல்ல பூமியிலே இந்த லெப்பைமார்கள் பயிரிட்டுகிறார்கள். பூமியிலே சித்திரவேலு லெப்பைமார்கள் பயிரிட்டா மகனே காணியால மாடா எங்கிருந்து
பயிரிட்டு யார் யாருக்கெல்லாமோ பங்கு கொடுப்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசும் வேளையில் கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதிக்கு ஒரு பங்காம், ஒரு பங்கு. மியாம்பள்ளி பள்ளி வாசலுக்கு ஒரு பங்கா, ஒரு பங்கு ஐயா. அப்ப நமக்கெல்லாம் பங்கு கிடையாதாமா? கிடையாது கிடையாது என்று என்று காணியால மாநிலத்தில் கருங்காட்டு ஐயனார் கூறினார் அல்லவா? ஆமா. காணியால மாடலில் ஆங்கார கோபம் கொண்டு கோபம் கொண்டு 7 பேர் எல்லையும் அப்படி பறக்க செய்தார் அல்லவா? பறந்து போகுது. மறுநாள் காலையில 7 லெப்பைமார்களும் 7 பேரும் எல்லது அடிப்பதற்காக நல்ல சாக்கு பைய எல்லாத்தை எடுத்துக்கொண்டு லெப்பைமார்கள் 7 பேரும் வருகிறார்கள். வரும்போது எள்ளு அப்படி தோட்டத்தை விட்டு பாக்குறா. எள்ளு போர் இருந்த இடமே இல்லாம கண்ணுக்கு தெரியுது. அப்பப்பா, அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை, எள்ளு இருந்த இடமே தெரியவே இல்லையா. பார்த்தவுடன் லெப்பைமார்கள் 7 பேரும் பதறி பாக்குறா. பதறுதாங்க. அப்படி அண்ணா பாடுபட்டு உழைத்தோம், பழம் கையாளும் வேளையில் இப்படி எள்ளு நம்ம நேத்து தானே பார்த்தோம். நேத்து பார்த்தது எங்கய்யா? நல்ல பயிர் நல்ல கது நல்லா இருந்துச்சு. ஆமா, எள்ளு நல்ல அறுவடைக்கு தயாரா இருந்தப்பெல்லாம் இருந்துச்சு. எங்க போச்சு? இன்னைக்கு வந்து பார்த்தோட நெல் அறுவடைக்கு ஒன்னையும் காணவில்லையே என்று கதறினார்கள் அல்லவா? லெப்பைமார்கள் அழுத சத்தம் கேட்டான் அல்லவா? என் காணியால மாடல் லெப்பைமார்கள் 7 பேர்களும் இது என்ன மாயம் ஏது மாயம் என்று தெரியாமல் 7 வாரியம் முன்னுக்கு விட்டு பின்னுக்கு விரட்டினார். என் லெப்பைமார்கள் 7 பேரும் எப்படி ஓடுறா தெரியுமா? எப்படி ஐயா? நல்ல உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆமா, உயிர் வேணும் அல்லவா? உயிர் நிச்சயமா வேணும் அல்லவா? கண்டிப்பா. அந்த உயிரை வச்சாது நம்ம தப்பிச்சு பிழைச்சிரும். ஆமா ஆமா, வாழ முடியும். தப்பித்தோம் பிழைத்தோம் தலை கொண்டு சேர்த்தோம் தலை திரிக்க அந்த லெப்பைமார்கள் எல்லோரும் ஊரை விட்டு ஓடி உயிர் தப்பினார்கள். ஆமா, தலை திரிக்க ஓடிறாங்க. இப்படியாக நடந்து முடிந்திருக்கும் போது அந்த முத்தூர் நகரில் முன்னாள் ஒரு காலத்திலே முத்து பாண்டியன் என்றும் பொன் பாண்டியன் என்றும் முத்தூரில் ஆண்டு வருகிறார்கள். முப்பாண்டவர்கள் அல்வா? ஆண்டு வருகின்ற பொழுது முத்து பாண்டியன் பொன் பாண்டியனுக்கு 7 கன்னிமார்கள் உண்டு. 7? ஆமா, ஒன்றல்ல 7 கன்னிமார்கள் இருக்கிறார்கள். அந்த 7 கன்னிமார்கள் வழக்கம் போல் அதிகாலையில அரண்மனையிலிருந்து வடக்கு முகமாக கருங்காட்டு ஐயனார் ஆலயத்திற்கு எண்ணாயிரத்து அம்மன் ஆலயத்திற்கும் பக்கத்தில் உள்ள தெப்பக்குளத்தில் இல்ல, அந்த தெப்பக்குளத்துல தானம் செய்வது வழக்கம். தானம் செய்ய அப்படி வருகின்ற போது கருங்காட்டு ஐயனாரையும் கையெடுத்து வணங்கி வருவது வழக்கம். வழக்கம் அல்லவா? ஐயனே, கருங்காட்டு ஐயா, குடும்பத்தை எல்லாத்தையும் நீதான் எந்த நோயும் இல்லாம காத்து எடுத்து வரணும்னு அப்படி கை எடுத்து வணங்கி வருவது வழக்கமாக இருக்கிறது. ஒரு நாள் தினத்தில் கருங்காட்டு ஐயனை கையெடுத்து வணங்காமல் அந்த தெப்ப குளத்திற்கு தானம் செய்வதற்கு அந்த 7 நல்ல கன்னிமார்கள் தந்துயிலை தரையில் வைத்து தானம் செய்வதற்கு சென்ற போது என் கருங்காட்டு ஐயனாரை வணங்காமல் செய்திருக்கா. வணங்காமல் வருவதை என் காணியால மாடல் நாடே அவன் ஆங்கார கோபம் கொண்டு அந்த 7 துயில்களையும் தூக்கி சென்றடை கருடல் நல்ல கருடன் கூட துயில்களை தும்பாக கிழித்து கருங்காட்டு ஐயன் ஆலயத்தில் இருக்கிறார். தும்பாக கிழித்து கருங்காட்டு ஐயன் ஆலயத்தில் இருக்கும். புலிமரத்தில் உச்சியில கொண்டு கருடன் கூடாக கட்டி வைத்து விடுகிறார்கள். அதை துண்டு துண்டாக கிழிச்சு புளிய மரத்து உச்சியில போய் அப்படி கூடாக கட்டுறான். கருடன் கூடு இருக்குல்ல? ஆமா, கருடன் கூடு. அந்த கருடன் கூடாக கட்டினா அல்லவா? கன்னிமார்கள் 7 பேரும் ஸ்நானம் பண்ணி விட்டு கரையில் வந்து பார்க்கும் வேறு துயில்களை காணவில்லை. துணிகளை காணவில்லையா? காணாமல் இருப்பதனால் கன்னிமார்கள் 7 பேர்களும்
என்ன ஐயா? ஏ அம்மா தோழியரே, தோழியரே, நம் துயிலை காணவில்லை என்று கூறி 7 பெண்மணிமார்கள் சொல்லும் வேளையிலே தோழி ஓட்டக்காரனை வைத்து அந்த ஓடக்காரனை வரவழைத்து துயில்களை யாரோ ஒருவர் களவாடி விட்டதாக எவனோ ஒருத்தன் நம்ம துயில்கள் எல்லாம் களவாடிட்டான் என்று அரண்மனையில போய் சொல்லி விடுகிறார்கள். அந்த ஓடக்காரன் அரண்மனைக்கு சென்று மாற்று துணிகள் எடுத்துக்கொண்டு வருகிறான். மாற்று உடை வேண்டும் அல்லவா? 7 கண்மணிமார்களும் மாற்று துயில் உடுத்தி அரண்மனைக்கு வரும் வேளையிலே அரண்மனைக்கு சென்று கன்னிமார்கள் தகப்பானிடம் சொல்லுகிறார்கள், என்னய்யா? ஏ தகப்பா, நாங்கள் 7 பேரும் அப்படியே துயில்களிலிருந்து துணி களைந்து இருந்து கொண்டு இருந்தோம். எங்களுடைய 7 துணிகளை யாரோ களவு செய்து விட்டார்கள் ஐயா. ஆமாம், களவு போயிட்டப்பா. இதை கேட்டவுடன் முத்திருள்ள பெரியவர்கள் அனைவரையும் வரவழைச்சிட்டான். கூட்டம் கூடணும்ல, கூட்டம் கூடுவதற்காக பெரியவர்களை வரவழைத்து துணிகள் காணாமல் போனதை பற்றி கூறி எப்படியாவது கண்டுபிடித்து தர வேண்டியது. யார் எடுத்தா? புகார் அளித்து அதை விசாரணை செய்ய வேண்டும் இல்லையா? யார் எடுத்தான்னு விவரம் தெரியணுமல்லவா? விவரம் தெரியணுமா என்று கேட்ட வேளையிலே கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அருணாகர் கட்டிய ஆண் குழந்தை முதல் ஓட விட்டு தலையை அறுப்பேன் என்று சொல்கிறார். அருணாகர் கட்டிய ஆண் குழந்தை முதல் யாராக இருந்தாலும் சரிதான், எடுத்தவை யார் என்று தெரிய வேணும். தெரியாமல் போனவானால் அருணாகர் கட்டிய ஆண் குழந்தை முதல் ஓட விட்டு தலையை அறுப்பேன் என்று கூறுகிறார். அரசன் கூறியதை கேட்ட ஊர் மக்கள் அனைவருமே ஒன்றாக கூடியல்லோ இந்த களவை துப்பு துலக்க வேண்டும். யார் எடுத்தான்னு நம்ம போய் கேட்டு விசாரிக்கணும் அல்லவா? இதை சாதாரண அப்படி விட முடியாது. ஏன்னா மன்னன் அப்படி கூடி இது கட்டளை அல்லவா? இது ஒரு கட்டளை நம்ம திமிர முடியுமா? கட்டளையை மீறவே முடியாது. இதை துப்பு துலக்க வேண்டும் என்று ஒருவரிடம் ஒருவராக 8 அப்படி 4 வராங்க. 8 8 நாளாக கேட்கும் துப்பு துலங்கப்படியாமல் ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி முடிவெடுத்து இந்த களவு பற்றி கூறி கேட்பதற்காக முக்கியமான பெரியவர் அந்த ஊர்ல குரவர் மணக்காடு என்ற ஊருக்கு குறி கேட்க வேண்டும் அல்லவா? மை போட்டு குறி கேட்டு என்ன காரணம் என்றும் தெரியவில்லை. யாரு எடுத்தாலும் புரியல. 4 பேர்த்த கேட்டு விசாரிச்சோம், அதுவும் தெரியல. 8 8 நாளாக அப்படியே அங்க அழைச்சு பார்த்தாங்க, விவரமே தெரியல. அதனால் இதை யார் எடுத்தாலும் அறிய வேண்டும் அல்லவா? அதனால் எங்க வருகிறார்கள்? அந்த மணக்காடு என்ற ஊருக்கு குறி கேட்க வேண்டும் என்று எல்லோரும் ஒரு மனதாக வருகிறார்கள். அந்த திருச்செந்தூர் அருகிலுள்ள குரவர் மணக்காடு என்ற வள்ளி குரப்பனிடம் இவர்கள் போய் உட்கார்ந்தார்கள். வள்ளி குரப்பன் குறிப்பெரும்பை கையில் எடுத்தா. குரப்பெரும்பை கையில் எடுத்து ஏ முண்டி விநாயகா ஏ ஜக்கம்மா என் நாவில் வந்து நில்லம்மா என்று குரமகள் சொல்லுகிறாள் அல்லவா? சொல்லும் வேளையில் வள்ளி குரமகள் சொல்லுகிறாள். இவர்களை பார்த்த உடனே அவள் தெரிஞ்சிட்டான். முத்தூரிலிருந்து வந்திருக்கும் தலைவமார்களே, நீங்கள் வந்திருக்கின்ற காரியமானது மனிதர்களால் களப்படவில்லை. மனிதர்களே இல்லை அவர்கள். மனிதர்களால் களப்படவில்லை. இல்லை. உங்கள் ஊரில் உள்ள கருங்காட்டு ஐயனார் ஆலயத்தில் வைத்திருக்கிறோம் காணியாள மாடன் செய்த வேலை. காணியன் மாடன் செய்த வேலை அல்லவா? காணியாள மாடன் செய்த வேலைதான் இது. அந்த 7 துயில்களையும் கருடல் கூடாக கட்டி அந்த புளிய மரத்து உச்சியில கருண் கூடாக கட்டி வச்சிருக்கான். மேல கூடாரம் போட்டு வச்சிருக்காருயா. அத போய் அங்க போய் பார்த்து கொள்ளுங்க, உங்க துயில் எல்லாம் அங்கதான் இருக்கும் என்று சொல்லும் வேளையில் இதை கேட்டவுடன் ஊர் பெரியவர்கள் அங்கு முத்தூர் திரும்பினார் அல்லவா? முத்தூர் தான் திரும்பி ஊர் திரும்பி வரமனைக்கு வென்று அந்த முத்துப்பாண்டியன் பொன்பாண்டியனிடம்
நடந்ததை கூறினார்கள். ஐயா, நாங்கள் குறி கேட்கும் போது அந்த குரத்தி பெண்மகள் குரமலை வள்ளி சொன்னா என்ன என்ன ஐயா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னார்? அந்த கருங்காட்டு ஐயன் இருக்கா தெரியுமா? ஆமா, அந்த ஐயனோட ஆலயத்துல காணியால மாடன் செய்த வேலை தான் இதுதான். ஆமா, காணியான் மாடன் செய்த வேலை தான். நம்மளுடைய துயில்கள் எல்லாம் புலி மரத்து உச்சியில கருடன் கூடாக கட்டி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, கூடாரம் போட்டு வச்சிருக்காருப்பா. ஆமா, கூடாக கட்டி வச்சிருக்கிறான். கூடாரம் கட்டி வச்சிருக்காரு. என்று உரைத்த வேளையிலே எல்லோரும் பார்த்து விட்டு அவரவர் வீடு சென்றார்கள் அல்லவா? சென்றார். அந்த வேளையில் என்ன தெரியுமா? என்ன என்ன? முத்து நல்ல பாண்டியனோ பொண்ணு நல்ல பாண்டியனோ இருவேரும் ஒன்று கூடி இப்படி பொல்லாத என்ன செய்கிறா தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத தேவாதையான கருங்காட்டு ஐயனையும் காளியாள மாடனையும் பிடித்து அடைக்க வேண்டும் என்று யாரை அழைக்கிறா தெரியுமா? மாந்திரவாதியை பார்த்து சொல்ல, இந்த கருங்காட்டு ஐயனையும் என் காளியாள மாடனையும் பிடித்து அடைக்க வேண்டுமானால் யாரை பார்க்கணும்? அந்த மாந்திரவாதியை பார்க்க வேண்டும் அல்லவா? பார்க்க வேண்டும் அல்லவா என்று அரிகாரனை வரவழைத்தார்கள். அவனிடம் இருப்பதில் பெரிய மாந்திரவாதி யாரு? எந்த மாந்திரவாதி? அழைத்து வரும்படியாக கூறுகிறார்கள். ஆமா ஆமா ஆமா, ஏன்னா சாதாரணப்பட்ட தெய்வம் கிடையாது. பிடித்து அடைக்கணும் சும்மா சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. அதனாலே மாந்திரத்தில் பெரியவனாக இருக்க வேண்டும். ஆமா, மாந்திரத்திலே பெரியவனாக இருக்க வேண்டும், தந்திரத்திலேயும் கொடியவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாந்திரவாயை அழைத்து வாய் என்று சொல்லும் வேளையிலே அவனிடம் இருப்பதில் பெரிய மாந்திரவாய் அழைத்து வருவாய் என்று சொல்லும் வேளையில் எங்கு வருவான் தெரியுமா? நல்ல கீழக்கரை வேதாளம் முதிருக்கு வருகிறான். அந்த வேதாளம் ஊருக்கு சென்று சத்த கலப்ப மாந்திரவாதியை யாரு சத்த கலப்ப மாந்திரவாதியை பார்த்து அரசன் கூறியதை அவனிடம் உரைத்து விடு. அவன் அரசு என்ன சொன்னானோ அவன் போய் சொல்லிரு. அதற்கு வருகிறேன் என்று கூறி சம்மதித்தார். மாந்திரவாதி சம்மதித்து அறிக்கைக்காரனிடம் வழி கேட்டு வருகிறான் அல்லவா? மாந்திரவாதிக்கு தேவையான பொருட்கள் எழுதி கொடுக்கிறான். வண்டரித்த குறித்தோலையில அப்படி எனக்கு எந்தெந்த பொருள்லாம் எனக்கு சேகரித்து வச்சு கொடுங்க, மறுகிட்ட நாள்ல நான் வந்து சேருகிறேன் என்று அறிக்கை ஓலையில் எழுதுகிறான் அல்லவா? எப்படி எழுதுறான் தெரியுமா? நல்ல அட்டை கும்பம் 8 வேணும், அதற்கு தேங்காய் 10 வேணும், பூரண கும்ப வேண்டும், புது சுழவு 1 வேண்டும், நல்ல அறுத்தறிய 6 கோடி, எழுத்தறிய 7 கீழா, காலுக்குள்ளே அடக்கம் செய்ய கஞ்சு முடிய பஞ்சு கூட்டி, வீட்டடுப்பு சாம்பல் வேணும், வெள்ள அவி சாம்பல் வேணும், நல்ல சூட்டடுப்பு சாம்பல் வேணும், சுள்ளக்கரை சாம்பல் வேணும், நல்ல நாங்கண்ணையா கோங்கண்ணையா நான்கு வகையில் வேணும் என்று வண்டரித்த குறித்தோடையில் வகிடாப்பை எழுதுவாரா? குறித்தோடையில் மாந்திரவாதி ஒன்றரித்த குறித்தவையில் வகுடாப்பை எழுதி கொடுக்கிறான். மறுநாள் காலையில் நான் வருகிறேன். நான் வரும் வரையில் நான் எழுதி கொடுத்த பொருள் எல்லாம் அப்படியே சேகரித்து வச்சு கொடுங்க. ஒரு பொருள் கூட மிஸ் ஆகிறாங்க.
நான் எழுதி கொடுத்தார் போல் பொருட்களை எல்லாம் சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று என்று 3 தினங்கள் கழித்து வருவதாகவும் அதற்கு முன்னதாக இந்த பொருட்களை சேகரித்துக் கொள்ளும்படி கூறுகிறார்கள். 3 தினம் கழித்ததல்லவா அந்த முத்தூர் ஊருக்கு புறப்பட்டால் மாந்திரவாதி. முத்தூர் ஊருக்கு மாந்திரவாதி புறப்படும் வேளையில் அவரது மனைவி சொல்லுகிறார், என்ன என்னையா? ஐயா மாந்திரவாதி, மாந்திரவாதி, இன்று நீங்கள் போக வேண்டாம் ஐயா. போக வேண்டாம். ஆமா ஆமா, நீங்க முத்தூர் ஊருக்கு நீங்கள் போக வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் ஐயா. ஏம்மா எதற்கு திடீர்னு இப்படி சொல்லுகிறிய? ஆமா ஆமா, என்ன காரணம் ஐயா? எதற்கு சொல்லுகிறா என்று போக வேண்டாம் என்று சொல்லும் வேளையில் நீங்க போகும் இடம் பொல்லாத தேவாதையா. பொல்லாத தேவாதை. ஆமா, அங்கு நீங்க செல்ல வேண்டாம் என்று சொல்லும் வேளையிலே எச்சரிக்கை, அந்த தேவாதியை பிடிப்பதற்கு போக வேண்டாம் ஐயா. ஆமா, எச்சரிக்கை என்று மாந்திரவாதி மனைவி சொல்லுகிறான். எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்பானா? ஆமா ஆமா, கேட்பாளா? கேட்க மாட்டா. அதற்கு மாந்திரவாதி அப்படி பொல்லாத தெய்வமாக இருந்தாலும் பிடித்துதான் நான் வருவேன் என்று சொல்லுகிறான். வருவேன் என்று சொல்லி கூறி புறப்பட்டார் அல்லவா? ஆமா, எப்படி தெரியுமா? எப்படி வெள்ள குதிரையிலே நல்ல குதிரையிலே நல்ல குதிரையிலே அவன் மேலம் வருண்டு வருவாரம்மா, மேலம் வருண்டு வருவாரம்மா. நல்ல குதிரையிலே மேலண்டு வருவாரம்மா. நல்ல கீழக்கரை வேதாமுறை அதனை விட்டு வெளியாடல் நல்ல முத்தூரை வந்தடைந்தா. அந்த முத்தூர் மாந்திரவாதி அரமனைக்கு சென்று பார்க்கும்போது அந்த அரசனை பார்த்து செல்லவோ சேகரித்த சாமான்களை அப்படியே நம்ம கொண்டு வந்துட்டோமே. நம்ம பொருட்கள் எல்லாம் சேகரித்து சொல்லணும் அல்லவா? அந்த பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்கா என்று லிஸ்ட் பிரகாரம் அப்படி எல்லா பொருளையும் தனி எடுத்து பார்க்கிறேன். பொருட்கள் எல்லாம் சரியாக வாங்கி கொண்டு வந்துட்டார்களா என்று பொருட்கள் எல்லாம் கண்டு கழித்தார் அல்லவா? அப்படி இருக்க மேல கருங்காட்டு ஐயனர் ஆலயத்திற்கு சென்று கருங்காட்டு ஐயனை பிடிக்க மாந்திரவாதி உச்சரித்து கருங்காட்டு ஐயனரை பிடித்து அடைத்து விட்டார். அப்படியே மந்திரத்தை உச்சரிக்காமல மந்திரத்தை உச்சரித்த வேலை தண்ணிலே அந்த கருங்காட்டு ஐயனை பிடித்து அடைத்து விட்டார். மற்ற தேவாதைகளான வன்னி விரியா மற்றும் பல தேவாதைகளையும் பிடித்து அடைச்சிட்டான். செம்புக்குள்ள பிடிச்சு அப்படியே அடைச்சிட்டான். அப்படி அடைத்த வேளையில் அடுத்து காணியால மாடனை பிடித்து அடை மாந்திரவாதி மந்திரத்தை உச்சரிக்கும் போது என் காணியான மாடல் படுவானா? எப்படி அவன் பொல்லாத தெய்வம் அல்லவா என் காளியான மாடன்? படவே மாட்டான். அவன் ஆடாதபடியாலே அங்கிருந்து பயணமாகி சிவந்த பெட்டி அந்த பரம்பில் இருக்கும் துர்க்கையம்மன் கோயிலுக்கு சென்று ஒளிந்து கொண்டான். அங்கு இருக்கும் மாந்திரவாதி பின் தொடர்ந்து அப்படி வருகிறான் அல்லவா? அங்கிருந்த காணியால மாடல் நல்ல சப்பானி மாடன் கோயிலுக்கு சென்று அப்படி ஒளிந்து கொண்டான். அப்படி ஒவ்வொரு கோயிலா ஒளிந்து கொண்டிருக்க மாந்திரவாதி பார்க்கிறான். இப்படி அங்கும் இங்குமுலா சென்று கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறான். இவன் பொல்லா தெய்வம் அல்லவா, பிடித்து அடைக்க முடியலையே என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் அங்கிருந்து காலியான மாடன் எங்க வருகிறான் தெரியுமா? அந்த ஆண்டு குடியிருப்பில் இருக்கிறார் அல்லவா? பின் தொடர்ந்து மாந்திரவாதி அங்கு சென்றார். பின்னார் காணியால மாடல் நல்ல கருங்காட்டு ஆலயத்தில் ஐயனார் ஆலயத்தில் நல்ல சென்றடைந்த காணியால மாடல் ஆலயத்தில் அவன் சென்றடைந்த காணியால மாடல் தானே. இதனை பின்தொடர்ந்த மாந்திரவாதி மாந்திரவாதி எழுந்து பிடிக்க வேண்டும் என்ற அந்த மூணே முக்க அந்த நாளிகை மட்டும் நல்ல கல்மூடி நல்ல மௌனமாக
என்னை பிடிக்கலாம் என்று கூறினாரே. நாள் கழித்து என்னை பிடிக்கலாம் என்று கூறினாரே. எப்படி காணியான மாடல் உரைத்த வேளையிலே மாந்திரவாதியாருக்கு ஒப்புக்கொண்டார். சரி, நீ உரைத்தது போல 3 முக்கால் நாளிகை மட்டும் நாளைக்குள் உன்னை பிடித்து அடைக்கிறேன் என்று மாந்திரவாதி சரி என்று ஒப்புக்கொண்டார். அவர் கண்மூடி மௌனமாக இருக்கும்போது அந்த வேதாளம் புதூர் சென்று மாந்திரவாதி மகன் வீதியில் விளையாடி கொண்டிருக்கும் போது அவனை பிடித்து நடையில் ஒரு அடியாக அடித்தார் அல்லவா. அவரது மனைவி முற்றம் பெருகி கொண்டிருக்கும் போது என்ன ஆயிற்று? என்ன ஐயா? தாலியை அறுத்து கையில் வைத்து கொண்டு கருங்காட்டு ஐயன் ஆலயத்தில் மாந்திரவாதி முன்பு வந்து நின்றான். கொடுமை. அவன் பையனை வீதியிலேயே விளையாடி கொண்டிருக்கும் போது அடிச்சான். இவன் முத்தமாக வெறு கொண்டிருக்கும் போது அவர் தாலி அறுத்து கையில் வைத்து கொண்டு கருங்காட்டு ஐயன் ஆலயத்திற்கு மாந்திரவாதி முன் வந்து நின்றான் அல்லவா. 3 முக்கால் நாளிகை கழிந்ததும் என் மாந்திரவாதி கண்முழித்து பார்க்கும்போது கையில் வைத்திருந்த தாலியை அவர் முகத்தில் வீசிட்டார். தூக்கி அப்படி எறிகிற தாலியை கண்டு மாந்திரவாதி கால் பதறி கை பதறி அப்படி நடந்து நடுநடுங்கி போறார் ஐயா. நடுநடுங்கி கொண்டு இருக்க வேளையிலே இதை கண்டா எழுந்தார் அல்லவா. எழுந்து மாந்திரவாதி கழுத்தை அப்படி கழுத்தை நெறித்து கருங்காட்டு ஐயனார் ஆலயத்தின் முள் வீசினார் அல்லவா. வீசும் வேளையிலே மாந்திரவாதியின் கழுத்தை நெறித்து கருங்காட்டு ஐயனார் ஆலயத்தின் முள் வீசினார். இரத்த கோலத்துடன் கருங்காட்டு ஐயனார் மற்றும் தேவாதிகள் அடைத்திருந்த கூடத்தை உடைத்து அவர்களை விடுவித்தார். என் காணியாள மாடல் கோலம் கண்ட கருங்காட்டு ஐயனிடம் என் கருங்காட்டு ஐயனார் மானிடம் இங்கு சபைப்படையலாக ஏற்றார். சபைப்படையலாக ஏற்றார். முதல் கணியாள மாடல் மற்றும் பரிவாத தெய்வங்களுடன் தன் மக்களை குறைபோக்கி என் கணியாள மாடல் கருங்காட்டு ஐயன் அருளாலும் என் கணியாள மாடல் வண்டமல்டாள்